ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விஜய் தேவரகொண்டா தீப்பொறியாக நடிச்சிருக்கிற கிங்டம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் கம் எமோஷனல் ட்ராமாவாக வெளிவந்திருக்கு. இதோட கதையில் ஹைதராபாத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளான சூரி சின்ன வயசுல வீட்டை விட்டு போன அண்ணன் சிவாவை இன்னமும் தேடிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இவனோட உயர் அதிகாரி இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற தீவில் அவன் அண்ணன் சிவா இருக்கிறதாவும் அவனை பார்க்கணுன்னா அண்டர் கவராக இருந்து அவனை உழவு பார்க்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அவன் இலங்கையில் இருக்கிற பெரிய ஸ்மக்லிங் கேங்குக்கு துணை போகிறதா தகவல். சூரி அண்ணனுக்காக அந்த அண்டர் கவர் வேலையை ஒத்துக்கிட்டு அந்த ஸ்மக்லிங் கும்பலுக்கு தெரியாமல் சிவாவை அங்கேருந்து அழைச்சிட்டு போக பிளான் பண்ணுறான். ஆனால் முன்னாடியே எழுதப்பட்ட அவனோட விதி வேற பிளானை வச்சிருக்கு. அந்த பிளான் அவனுக்கு கிடைக்க போகிற ஒரு ராஜ்யம். அது எப்படி நடக்கிறது என்பது தான் இதோட மீதி கதையே. இதோட டைரக்டர் எமோஷனலாகவும் என்கேஜிங்காகவும் கதை சொல்கிறவர் இதில் ஆக்ஷனோட சேர்த்து சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே 1920s இடம்பெயர்ந்து இலங்கை பக்கத்தில் இருக்கிற தீவில் கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்க மக்கள் கூட்டம் அவங்களுக்கு பழக்கமான அடையாளத்தை எவன் தாங்கி வரானோ அவன் தான் அவங்கள சொந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு போவான்ன்ற விஷயத்தையும் இந்த கிங்டம் படத்தில் கோர்த்துருக்காங்க. இந்த மாதிரியான கதையை சாலார், தேவரா, கல்கியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் புதுசில் தான். ஆனால் படத்தோட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கதையை கம்பெனிங்காக கொடுக்கும்போது நம்மளை கடைசி வரை பார்க்க வைக்குது. விஜய் தேவரகொண்டா கதையோட மெயின் ஸ்டே சூரி கேரக்டராகவே மாறிட்டாரு. ஆனால் சில இடத்துல தடுமாறினாலும் உடனே ட்ராக்குக்கு வந்துடுறாரு. காட்டல் லீடர் முருகனா வர வெங்கடேஷ் மிரட்டி இருக்காரு. ஒரு மாதிரியான சைக்காவா பயமுறுத்துறாரு. இதுக்கான விஷுவலும் சவுண்ட் டிசைனும் நல்லாவே வந்திருக்கு. கேமரா கோஸ்டர் ஸ்ரீலங்காவோட அழகோட ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஓவியம் மாதிரி தீட்டிருக்காங்க. அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கதையோட ஃப்ளோவுக்கு சரியா அமைஞ்சிருக்கு. இதுல ஆக்ஷன் ரத்த கலரியாவும் வெறித்தனமாவும் இருக்கு. ஜெயிலில் நடக்கிற சண்டே நீங்க பார்க்கணும். அப்படியே நிலத்திலையும் தண்ணீரிலையும் வர 2 சேஸ் சீக்வன்ஸ் நம்மள சீட்டின் உன்னிக்க கொண்டு வந்துடுது. இதுல குறைன்னா டைரக்டரோட முந்தைய படங்கள்ல கண்ணில் தண்ணி முட்டும். ஆனா வலியும் கஷ்டங்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த படத்துல நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நேரத்தை ஒதுக்கல. டாக்டர் மது கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது தேவையும் இல்லாதது. கிங்டத்தில் ரத்த கலரியான கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் சில கேள்விகளை கேட்டுட்டு ஒரு சீக்குவலுக்கு அடிப்போடுது. ஓவராலாக கிங்டம் ஒரு பெர்ஃபெக்ட் படம்னு சொல்ல முடியலனாலும் வந்திருக்கிற ரச்சக கதைகளில் இது நிச்சயமாக நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். இதில் எமோஷன் பிடிபடலைனாலும் கதை சொன்ன விதத்துலையும் ஆக்ஷன்லையும் காம்பன்சேட் பண்ணிடுறாரு. கூடவே விஜய் தேவரகொண்டாவோட இன்டென்ஸான நடிப்பும் இருக்கும்போது இந்த படத்தை தாராளமாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இது தமிழ் டப்பில் நம்ம ஊர் தேட்டர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.